இந்த கெட்டப்னால என்னோட ஐடென்டிட்டி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல நான் அப்படி மிஸ் பண்றது இல்ல. ஏன்னா நான் வந்து வொர்க்கிங் டைம்ல மட்டும் தான் அந்த மாரி இருப்பேன். ம். சும்மா நார்மலா இருக்கிறப்ப நான் மாதவனாவே இருப்பேன். ம். அந்த ரஜினி சார் கெட்டப் போட்டா மட்டும் தான் ரஜினி மாதவனா இருப்பேன். ம். நார்மல் டைம் நான் என்னோட பாடி லாங்குவேஜ்ல தான் இருப்பேன். அதனால நான் ஃபீல் பண்ண மாட்டேன். இருந்தாலும் கெட்டப் நார்மலா இருக்கிறத விட கெட்டப் போடுறத பெருமையா நினைக்கிறேன். ம். அத நான் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே கிடையாது. எனக்கு இந்த வாழ்க்கை, இந்த அங்கீகாரம், இந்த 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 ஜென்மத்துல பொறந்ததுக்கு இதுதான் எனக்கு மிகப்பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா. நீங்க இந்த ஒரு கெட்டப் மட்டும் தான் போடுவீங்களா? இல்ல இத தாண்டி இன்னும் நெறைய கலைஞர்களுடைய கெட்டப் போடுவீங்களா? இல்ல ஒரு 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 நடிகர் வந்து ஒரு கெட்டப் ஒரு 2, 2 கெட்டப் தான் போட முடியுமா? சார் அதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஒரு கலைஞனால எத்தன கெட்டப் வேணாலும் போடலாம். எவ்வளவு வாய்ஸ் வேணாலும் எடுக்கலாம். எவ்வளோ டைப் டான்ஸ் வேணாலும் ஆடலாம். கலைங்கிறது கடல் மாரிங்க சார். நம்ம திறமையா போட் ஓட்டுறதுக்கு துடுப்பும், மனசுல வலிமை இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். நான் தேசத் தலைவர்கள் மாரி வேஷம் போடுறேன் சார். அதாவது வ.உ.சி. சிதம்பரம் ஐயா, அம்பேத்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த மாரி தேசத் தலைவர்கள் வேஷமும் போடுறேன். அரசியல் தலைவர்கள் வேஷமும் போடுறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வேஷமும் போடுறேன். அப்புறம் லேட்டஸ்ட்டா தல அஜித் வேஷமும் போடுறேன். பட் எல்லாத்துலயும் முதன்மையா வந்து நிக்கிறது ரஜினி மாதவன்ங்கிற அந்த ஐகான் தான் வந்து நிக்கிறது பார்த்தீங்கன்னா.